நம்ம தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பயங்கரமா ஹிட் ஆகுறதுக்கும் சரி, இல்ல சரியா போகாம இருக்கிறதுக்கும் சரி, நெறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டிங் வைஸா ஒரு டைரக்டர் எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வைஸா ஒரு கேமராமேன் எப்படி பண்றாரு, ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி பண்றாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க எப்படி பண்றாங்க. இந்த மாரியான விஷயமும் ஒரு படத்துக்கு வந்து நல்லா போகுதா, நல்லா போகலையா அப்படிங்கிற மாரி விஷயத்த தீர்மானிக்கிறதாவும் இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாங்க. ரூ. 120 ரூ. 130 ரூ. 200 ரூ. 250 குடுத்து பார்க்குறோம் இல்லையா? ஆடியன்ஸ். நம்மளும் ஒரு படம் வெற்றி ஆகுமா, தோல்வி ஆகுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறோங்க. அப்படி இருக்கப்போ நம்மளோட டேஸ்ட் அப்ப இருந்த பழைய சினிமாக்கும், இப்ப இருக்க புது சினிமாக்கும் எப்படி வேரியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த டிஸ்கஷன்ல பார்க்கலாமா? நம்ம ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எதுல தான் மாறி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹீரோயிசம். அதிலேயே நம்ம ஆடியன்ஸ் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம தான் ஆடியன்ஸ், நம்ம பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டோம் அப்படின்னே சொல்லாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழைய படங்கள் அதாவது ஒரு 80ஸ், 90ஸ் அந்த காலத்துல எடுத்துக்குவோமே, அதுல பார்த்தீங்கன்னா ஹீரோலாம் பயங்கரமான ஒரு பில்டப் சீனோட, பயங்கரமான ஒரு என்ட்ரியோட, அந்த அளவுக்கு அவங்க என்ட்ரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட ஹீரோயிசமோட ஒரு ரைட்டிங் இருக்கும். ஹீரோ வரப்பவே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இவரு தான்டா நம்ம ஹீரோ. போட்டு அடி தலைவா, அவன போட்டு அடி தலைவா, இவன போட்டு அடி தலைவா அப்படிங்கிற மாரியான ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனே நமக்கு குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த நேரத்துல ஒரு ஹீரோ தான் படத்துக்கு பயங்கரமான முக்கியம். ஹீரோக்கு வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமுமே இருக்கக்கூடாது. ஹீரோ வந்து பயங்கரமான நல்லவரா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு. யாரெல்லாம் வந்து தப்பு பண்றாங்களோ அவங்கள தான் போயிட்டு அடிப்பாரு. யாரெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கெடுதல் செய்றாங்களோ அவங்கள தான் போய் அடிப்பாரு. அப்படிங்கிற மாரி ஒரு ஹீரோயிசம்ங்கிற விஷயத்திலே பயங்கரமா ஒரு பாசிட்டிவான விஷயம் மட்டும் தான் ஹீரோக்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி விஷயம் நம்ம ஆடியன்ஸ்க்கு 80ஸ், 90ஸ் காலத்துல இருந்தது. ஆனா இப்ப இருக்க ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இதாயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோங்கிறதும் ஒரு நார்மல் மனுஷன் தானே. ஹீரோங்கிறது ஆக்சுவலா யாரு? நம்ம தானே. நமக்கு வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்னு எல்லாமே இருக்குதுல்ல. அப்ப ஹீரோக்கும் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும்ல. ஏன் வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லவனா இருக்கணும்? ஹீரோக்கு கோவமே வரக்கூடாதா? ஹீரோ வந்து ஒரு தம் அடிக்கவே கூடாதா? ஹீரோ வந்து ஒரு சரக்கு அடிக்கவே கூடாதா? அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ ஹீரோலாம் வந்து பர்ஃபெக்ட்டான ஆளா இருக்கணும் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஹீரோவும் ரொம்ப நார்மலான மனுஷன் தான். அவனுக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ்னு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாரியான ரைட்டிங் தான் இப்போ வந்து மக்களுக்கு பிடிக்குது. ஏன்னா, அப்பதான் நம்மளால அந்த ஹீரோ கூட கனெக்ட் ஆகிக்க முடியும். ஏன்னா, நான் முன்ன சொன்ன மாரி நம்மகிட்ட பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஸோ ஒரு ஹீரோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2ஓட இருக்கும்போது தான் நமக்கு அவனோட கனெக்ட் ஆகுறோம். ஸோ அந்த மாரியான மேக்கிங்கில வர எல்லா படமும் மக்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஐயப்பனும் கோஷியும் அத எடுத்துக்கலாம். இல்ல பார்க்கிங் எடுத்துக்கலாம். பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹீரோவோட ஒரு ஈகோ தான் படமே. அத பார்க்குறப்பவே நமக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆகுது இல்லையா? ஆமா, நம்மளும் ஒரு மேல் வீட்டுக்காரனோ, கீழ் வீட்டுக்காரனோ ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா, நம்மளும் வந்து எதிர்த்து சண்டை போட தானே செய்வோம். நம்ம வந்து அவ்வளோ நல்லவனா வந்து, சரி ஓகே விட்டு குடுத்து போலாம் அப்படிங்கிற மாரி நம்மளும் போயிட போறது இல்லையே. நம்ம வந்து போல்டா அவங்க கூட சண்டை தானே போடுவோம். அது நல்லதோ, கெட்டதோ அதானே லாஜிக்கு. அப்போ அதே ஹீரோ பண்றான் அப்படின்னா, அப்ப நம்ம அவன் கூட பயங்கரமா கனெக்ட் ஆகுறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில ஆடியன்ஸ் வந்து அந்த ஹீரோ வொர்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி, ஹீரோ வந்து ஒரு ஷட்டிலா, ஒரு நார்மலா, ஒரு சராசரி ஹீரோவா இருந்தாலே எனக்கு போதும். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா? அடுத்ததா நம்ம ஆடியன்ஸ் வந்து எதுல அப்கிரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் வைஸா பயங்கரமா அப்டேட் ஆயிருக்காங்கங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 80ஸ், 90ஸ் காலத்துல எந்த மாரி கதையெல்லாம் அதிகமா வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழிவாங்குற கதை, ஒரு குடும்பம் ஓரியன்டடான கதை, இந்த மாரி தான் அதிகமா வந்துட்டு இருந்தது. அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரியா தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்தது. கதைகளாவும் சரி, இல்ல ஒரு ஹீரோ சூஸ் பண்ற சப்ஜெக்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி, இல்ல ஒரு குடும்பங்கள் கதை அப்படிங்கிற மாரியே தான் இருக்கும். பெருசா வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கான்டென்ட் வைஸா புதுசா எதுவுமே இருக்காது. ஆனாலும் மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டதால, எல்லா படங்களும் அந்த மாரி வந்தாலும் மக்களுக்கு பெருசா எனக்கு டிஃபரன்ஷியேட் காட்டுனா போதுங்கிற மாரி பழைய ஆடியன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80ஸ், 90ஸ் காலத்துல. இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதார்த்தமான கதைகள ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கங்க. எந்த மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கிங் எடுத்துக்கலாம். இல்ல இப்ப கடைசியா வந்து ரொம்ப பயங்கரமா ஹிட்டான ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும். இந்த மாரி கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமான கதைகள். இப்ப இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபீல் குட்டான மூவி எல்லாம் வருது பார்த்தீங்களா? அதோட பயங்கரமா கனெக்ட் ஆகுறாங்க. அந்த மாரி படங்கள அதிகமா விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சொல்லப்போனா, இந்த உண்மை சம்பவங்கள் தழுவி அந்த மாரி சில படங்கள்லாம் வருது இல்லையா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல வரவேற்பு இருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி படங்கள்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸே பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் பயங்கரமா
ஸ்டோரி வைஸாகவும் சரி, இன்னும் மியூசிக் வைஸாகவும் கூட சொல்லாமே, சாங் வைஸாகவும் கூட சொல்லாமே. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 100 பேர், 200 பேர் கூட டான்ஸ் வச்சு, ஒரு ஹீரோவும், ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுறது, அந்த மாரி சாங்லாம் பயங்கரமா வந்துட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போயிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, மான்டேஜ் சாங் தான் அதிகமா எல்லாரும் விரும்புறாங்க. அது லவ் சாங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹீரோக்கு ஏதாவது ஒரு முக்கியமான சாங்கா இருக்கட்டும் கூட, ஒரு மான்டேஜ் வைஸா ஹீரோவ எஸ்டாப்ளிஷ் பண்ண மாரி ஒரு மான்டேஜ் சாங் காட்டுனா நல்லாயிருக்கு. பட் ஒரு இப்பவும் வந்து ஒரு 100 பேரோட, ஒரு 200 பேரோட ஒரு சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாரி காட்டினா, மக்கள்லாம் வந்து நம்ம எழுந்து போய் தம் அடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ மியூசிக் வைஸாவும் சரி, சாங் வைஸாவும் சரி, ஆடியன்ஸ் வந்து டிஃபர் ஆயிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லப்போனா, சண்டை காட்சிகள்ல கூட ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்ப இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு 50 பேர், 60 பேர் அடிச்சா கூட, டேய் அவர் ஹீரோடா, அவர் இன்னும் எத்தன பேர் வேணா அடிக்கலாம்டா அப்படிங்கிற மாரி பயங்கரமா கைத்தட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் சீன் அப்படின்னாலே மேக்கிங் வைஸா புதுசா எதாவது காட்டுங்க. எனக்கு அடிக்கிற மாரிலாம் வேணாம். லைக் ஒரு ஒரு இந்த மோக்கோபோட் கேமரா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாரி புது புது டெக்னாலஜி வைஸா ஏதாவது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணா கூட பரவால்ல. பட் எனக்கு எப்பயும் போல சும்மா ஹீரோ வந்து ஒரு 10 பேர் அடிக்கிறாரு, ஹெலிகாப்டர்ல வந்து இது பண்றாரு, அத பண்றாரு. அந்த மாரி தான் பெருசா வந்து ஆடியன்ஸ் வந்து விரும்புறதில்ல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து அப்ப இருந்ததுக்கும் சரி, இப்ப இருந்ததுக்கும் சரி பயங்கரமா டிஃபர் ஆயிட்டே இருக்காங்க. முக்கியமா ஹீரோக்கள் விஷயத்துல, ஹீரோயிசம் விஷயத்துல ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அது வந்து நம்ம மூவி கல்ச்சருக்கே கூட பயங்கரமா நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வந்து அந்த ஒரு ஹீரோ வொர்ஷிப் இல்லாம, எனக்கு பிடிச்ச ஹீரோவா இருந்தாலும் சரி, படம் ஒழுங்கா பண்ணல, ஆக்டிங் வைஸா ஒழுங்கா பண்ணல, இல்ல ஒரு ஸ்டோரி சூசிங் வைஸா வந்து ஹீரோ வந்து சரியா பண்ணல அப்படின்னா, இல்லப்பா படம் நல்லா இல்லப்பா, அடுத்த படம் நல்லா பண்ணுப்பா அப்படிங்கிற மாரி ஒண்ணு வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம சொசைட்டிக்கும் சரி, நம்ம சினிமா கல்ச்சருக்கும் சரி ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. அதாவது இன்னும் தெளிவா இந்த ஹோல் வீடியோவையே ரொம்ப சிம்பிளா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்ன இருந்த ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் இப்போ சினிமா தான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து ஒரு என்டர்டெயின் அப்படின்னு எனக்கே தெரியும். அதனால பெருசா லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல முன்ன இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க தியேட்டர்ல போய். பட் இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் இது வந்து ஒரு என்டர்டெயின் மீடியம் தான். ஆனாலும் நான் லாஜிக் பார்ப்பேன். ஒரு ஹீரோ எப்படி 10 பேர அடிக்க முடியும்? ஹீரோ எப்படி ஒரு 10 பொண்ணுங்க அவங்க பின்னாடி சுத்தி வர முடியும்? நான் தானே ஹீரோ. எனக்கு என்ன நடக்குதோ அதுதானே ஹீரோக்கும் நடக்கும். எனக்கு அடிச்சா வலிக்குதுன்னா ஹீரோக்கும் அடிச்சா வலிக்கும்ல. எப்படி ஹீரோ வந்து உடனே எந்திரிச்சு வந்து சண்டை போடுறான்? அப்படிங்கிற மாரி லாஜிக்கா பயங்கரமான கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. அதனால தான் எதார்த்தமான படங்கள் மட்டும் இந்த காலத்துல அதிகமா ஓடுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாரி அடுத்தடுத்து நெறைய எதார்த்தமான படங்கள் வரும் அப்படின்னும் நம்ம நம்பலாம். இந்த மாரி லாஜிக் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லாம, இந்த மாரி அதிக ஹீரோயிசம் காட்டாம, ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியா பெருசா அதிகமா வராம, ஒரு எதார்த்தமான மூவி, ஒரு சமூகத்துக்கு தேவையான மூவியா அடுத்தடுத்து வரும் அப்படின்னு நம்ம நம்பலாங்க. இன்னும் வேற ஏதாவது பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன போட்டுறலாம்.